நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பிளே தமிழ்ல உங்க வாழ்க்கையில எப்படி உங்க வாழ்க்கையில பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியை கண்டிப்பா பாருங்க. பொன், பொருள், நகை, செழிப்பு, அந்தஸ்து, கௌரவம், ஒழுக்கம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி ஆகுது. எதனால் வரைக்கும் ஜூன் மாசம் 26ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா உட்காந்துருக்காருங்க. ஏன்னா இவர் வக்ரமான காலம் நவம்பர் மாசம் கரெக்டா 11ஆம் தேதி 4 மாசம் 121 நாள் வக்ரத்துல இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் யோகமா மாறும். ஆல்ரெடி சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஏன்னா வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல தான் இருப்பார். குருனா ஒண்ணும் கிடையாதுங்க, நம்முடைய ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பணம், பொருள், நகை எல்லாமே குரு தான். நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பிறந்திருந்து கஷ்டப்படுறோம் பாருங்க, அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மையை கொடுக்க போறான்னு பிளே தமிழ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா பாக்குற இடமெல்லாம் பொன், பொருள், நகையா கொடுத்துருவார். அப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த குரு பகவான் என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ பார்த்துக்குங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு என்ன கோடி விதமான யோகத்தை கொடுக்க போறார் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி மிதுன ராசி. எப்படி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுனத்துக்கு நிறைய இருக்கும் பாருங்க. இவங்கள்ட்ட நீங்க கோபத்தை பார்க்காதீங்க, குணத்தை மட்டும் பாருங்க. எப்படி நல்ல குணம் இருக்குமா இருக்காதா மிதுனத்தை செக் பண்ணி பாருங்க. சூப்பரான குணம் உள்ள நபர்கள், பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க, படிச்சிருக்கே மாட்டாங்க. இயற்கையான ஞானமான அறிவு உங்க உடம்புல எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். எடுத்து பார்த்துங்க. ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி புதன் பகவானா எப்போதுமே ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒரு வேலை கொடுத்தா அந்த சுலோவா பார்க்குற சிந்தனை உங்கள்கிட்ட இருக்காது. ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும். அறிவுக்கான உகந்த ராசி, எழுத்துக்கணித்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ராசி, கமிஷனில் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ராசி, எல்லாமே மிதுனத்தை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு. எப்படி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு நல்லா பார்த்துக்கணும். 4 மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். எப்படி 4 மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு. உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது. எப்படி குரு பகவான் பல வருஷத்துல எப்படி பார்த்தா ஒரு 4 மாசம் வக்ரத்தில் பண்ணி எடுத்து பார்த்துக்கங்க. ஏன்னா இப்ப அவர் பார்க்குற இடம் எல்லாமே நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. ஒன்றும் கிடையாதுங்க. இப்ப நேரா இருந்து பார்க்கறது எப்படி, பின்னாடி திரும்பி இருந்து பார்க்கறது எப்படி. இப்ப நேரா இருந்து பார்த்தா தானே கரெக்டா நம்ம பார்க்க முடியும். இதுக்கான பலன் தான் நிறைய பேருக்கு நடந்துச்சு. மிதுன ராசி கேட்டுக்கங்க. ரிவல்ஸான பார்வை, வக்ரமான பார்வை. நான் சொன்னல, நான் பொதுவாக சொல்றேன் பாருங்க. உங்க லக்கணத்துக்கு குரு பலம் இழந்திருந்தா என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? அந்த வக்ரமான பார்வை எங்கெல்லாம் பார்க்குதோ அங்கெல்லாம் பலவீனம் நடந்திருக்கும். ஒன்றும் இல்லை, திருமண வாழ்க்கையில் நிறைய தடங்கள் வந்திருக்கும், மனைவி கிட்ட இருந்து சண்டை வந்திருக்கும், கணவர்கிட்ட சண்டை வந்திருக்கும். நீங்க கேட்டுக்குங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்றேன். நம்ம எல்லாருமே சரி இந்த கலியுகத்தில் பிறந்தோம்னா எல்லாருமே நம்ம ஒவ்வொரு கர்மாவில் பிறந்திருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. இப்போ ஏன்னா குரு பகவான் பாருங்க, உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி 7க்கும் 10க்கும் வருங்க. நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள், எப்படி தகவல் தொடர்பு, வழக்கு, கேஸ் எல்லாமே 7ஆம் இடத்துல இருக்கு ராஜா. படிப்பு, கல்வி எல்லாமே 7ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து பாருங்க 10ஆம் இடத்துல என்ன இருக்கு? தொழில் இருக்கு. உங்களுடைய தொழில் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட மதிப்பு கிடைக்கும், எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும், நம்ம என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், எல்லாமே 10ஆம் இடத்துல. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல எல்லாமே இந்த 10ஆம் இடத்துல அடங்கியிருக்கு. ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடம் நல்லா இருந்தா அவன் அந்தஸ்தா இருப்பானா, கௌரவத்தோட இருப்பானா, எப்படி இருப்பான், ஒழுக்கமா இருப்பானா, எப்படி 10ஆம் இடத்தை பார்க்க முடியும். அதுக்கு அதிபதி இந்த குரு பகவான் எங்க இருக்காரு? உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு ராஜா. ராசியில இருந்தா அவர் என்ன பண்ணுவார்? அவர் பார்க்குற இடமா வளர்த்து விட்டுருவார். ஒண்ணு கிடையாது. இதுக்கு முன்னாடி திருமணத்தில் தடையை கொடுத்தாரு, தொழில ஒரு தடங்களை கொடுத்தாரு, வேலை உத்தியோகத்தில் கஷ்டத்தை கொடுத்தாரு, உடல் ரீதியா தாக்கத்தை கொடுத்து விட்டாரு. நீங்க கேட்டு பாருங்க, திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல்கள் நிறைய இருந்திருக்கும். நல்ல வேலை, நிரந்தரமான வேலை கிடைச்சிருக்காது. ஏன்னா இங்கே செவ்வாய் இதுக்கு முன்னாடி பலம் இழந்திருந்தார், 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிருந்தாரு. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, லாபம், பொருளாதார இன்கம் எல்லாத்தையும் முடக்கப்பட்டீங்க.
நான் நான் பொதுவாக சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் லக்ன பிரகாரம் கிரகங்கள் இந்த 3 நட்சத்திர பிரகாரம் நீங்கள் பிறந்திருப்பீங்க. என்ன மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இதில் பிறந்திருப்பீங்களா? அந்த நட்சத்திர பிரகாரம் லக்னம் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் காலைல பிறந்திருப்பா, மதியம் பிறந்திருப்பா, இரவு பிறந்திருப்பா, இதுதான் லக்னங்கிறது. அங்கே மறைவிடத்துலேருந்து கிரகம் தசாபதி நடக்கும்போது இங்கே மறைவனான விஷயத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வேலை நிரந்தரமாக இருந்திருக்காது, கரணமனையில் ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும், தொழில் ஒரு குழப்பத்தை பார்த்துருப்பீங்க, படிப்புகளில் ஒரு மந்தமான தம்பிங்க, உடம்பு மருத்துவ செலவு கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணாத ஆளே கிடையாது. நீங்கள் கேட்டு பாருங்க, எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாமல் கேட்டு பாருங்க. இப்போ ரீசெண்டாக பாருங்க, சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, தோல், ஸ்கின்னு, நரம்பு எல்லாத்துலேயும் நிறைய ஒரு தடங்களை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசிக்காரங்க. இப்போ எல்லாமே டோட்டலாக மாறும். என்ன காரணம்? குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார், அவ்வளோதான். இனிமேல் அடுத்த குரு பயிற்சி வரை நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜூன் மாதம் 26 தான் குரு பயிற்சி வருது, அதுவரை நீங்கள் கவலைப்படாதீங்க. எது எடுத்தாலும் இங்கே தைரியமாக இறங்கி ஆட்டிங்க, சூப்பரான வெற்றி கிடைக்கும். எப்படி சூப்பரான வெற்றி கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு நவம்பர் மாதம் 11 அப்படி நான் சொன்ன விஷயம் எல்லாமே டவுன் ஆச்சுங்க. அங்கிட்டு 4 மாதம் எடுத்துக்கோங்க. எப்படி 4 மாதம் ஃபுல்லாக எடுத்து பாருங்க, கண்டிப்பாக தடங்களை சந்திச்சிருப்பீங்க. இப்போ முதல் பலன் என்ன பண்ணுவார்? எடுத்தவன குரு எங்கேயோ பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. குழந்தை பாக்கியம் எத்தனை பேருக்கு வேணும்? எப்படி குழந்தை பாதிக்கான ப்ராசஸ் இப்போ பண்ணால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எடுத்து பார்த்துங்க, செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இன்னும் கிடைக்க போகுது. இப்போ குழந்தை பாக்கியம் இந்த குருபகவான் வக்கர நிவர்த்தியானாலும் 5ஆம் இடத்தை பார்க்கலாம், குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறாரு. அடுத்த திருமணத்தை பண்ணி வைக்க போற, காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே கை கூட போது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். இனிமேல் மனைவி இருந்து சண்டை வம்பு வராது, நீங்க கவலைப்படாதீங்க. கணவன் இருந்து வம்பு சண்டை வராது, கவலைப்படாதீங்க. எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் உங்க மேல நடந்தாலும் செஞ்சிருவீங்க. பூர்வீக சொத்து நீங்க கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. பாரு, எத்தனை பேருக்கு சொத்துல இந்த இடத்த விற்க முடியல, இந்த பூமியை வித்தா எனக்கு இவ்வளவு காசு வரும், அந்த பூமியை வித்தா இவ்வளவு காசு வரும், எத்தனை விற்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப விற்பீங்க பாருங்க. இப்ப இதுதான் ஆகணும், அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா சொத்து, அம்மா சொத்து, ஏதாச்சும் வழக்கில் ஜெயிப்பீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். எடுத்து எழுதி வச்சுங்க. கண்டிப்பா இது ஜாதகத்துல உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா, இப்ப நான் சொன்னக்கூடிய விஷயம் 100க்கு 100 மாறவே மாறாது. வீடை வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்கி, வண்டி வாங்கி, வாகனம், ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு போல வாங்கிதான் ஆகணும். ராஜா குருபகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 10, அவரும் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. சனியும் குரு ரெண்டுமே வக்கர நிவர்த்தி. எந்த கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகாது. இப்போ வீடா, இடமா, பூமியா, கணவன் ஒற்றுமையா சூப்பராக இருக்கும். வேலை கிடைக்காத இருக்கும். வேலை கிடைச்சிச்சா கிடைக்க போதா? இப்போ ப்ரமோஷன் கொடுத்தாங்களா, கொடுக்க போறாங்களா? இப்போ கொடுத்துருவாங்க பாருங்க. குருடைய வீட்டுக்கு இந்த செவ்வாய் எப்படி பார்த்தாலும் போயிடுவார். இன்னும் ஒரு 45 நாள்ல கண்டிப்பா போவாரு. வேலை உதயத்தில் ப்ரமோஷன் வரும், வேலை கிடைக்கலாம், வேலை உதயம் சூப்பராக கிடைக்கும். ஏன்னா குருடைய வீட்டுக்கு போனவங்க வேலை கொடுத்துருவாரு. ஏன்னா உங்க ராசி மேல குரு உட்காந்துருக்காரு. அதனால தான் வேலை உதயத்துக்கு யாரு? செவ்வாய் பகவான். அங்கே குருவுடைய வீட்டுக்கு போயிட்டா கண்டி வேலையை கொடுத்துருவாரு. நல்ல வேலை, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. எங்கேயாச்சும் காசு பணத்தை ஒருத்தண்ட போய் ஜாமீன் போட்டு மாட்டிட்டு முடிச்சிங்க பாருங்க. காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க. இப்போ அந்த பணத்தை கேளுங்க, வரும். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நகை வாங்குவீங்க, ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குவீங்க, இல்லை இடம் வாங்குவீங்க, இல்லை வீடு வாங்குவீங்க. இதான் நடக்கும். வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்களாம் நிறைய பேருக்கு இந்த ப்ரொமோஷன், இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை தான் சரியாகும். புதுசாக தொழில் பண்ணுங்க நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். இப்போ தொழிலில் பயங்கரமாக கொஞ்சமாச்சும் இப்போ லாபத்தை கொடுத்துருப்பாரு பாருங்க. ரீசெண்டாக எடுத்து பார்த்துங்க, கண்டிப்பாக தொழில் லாபம் இருக்குன்னு சொல்லுவீங்க. தொழில் நல்லா இருக்கும், மாமனார் மாமி உறவு நல்லா இருக்கும், தந்தையுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ செலவு பண்ணியிருப்பேன். நீ மருத்துவ செலவு குறைஞ்சிரும், பார்த்துங்க. நான் கெட்டது நான் சொல்ல வரல, கெட்டது சொல்ல வார்த்தை இல்லை. எப்படி கெட்டது சொல்ல வார்த்தை இல்லை? ஏன்னா கிரகமைப்பு அப்படி இருக்குது. ஆனால் ஜாதகத்து ரீதியில் யாருக்கும் பலவீனமான தசாபதி நடந்தால் கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுப்பார். இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. வெளிநாட்டில் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க லாட்ரி கிடைக்குமா, அடிக்குமான்னு? தயவுசெய்து லாட்ரி யோகம் எடுக்கிறீங்களே, இதை செக் பண்ணுங்க. நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக இருக்குது, அந்த யோகத்தமான கிரகத்தை நம்பர் எடுத்தான்னு அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு அது மேட்ச் ஆகி வருதா, லாட்ரி யோகம் அடிக்கான நேரம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எடுக்கணும். சம்மந்தம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு மாட்டிக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும். ஏன்னா குருபகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு, கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பாரு. அதான் சொல்கிறேன், நகை, பணம், பொருள், பெருசாக பெருங்கொண்ட பண சேமிப்பு கண்டிப்பாக வரும். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, திடீர் யோகத்தை கொடுத்துருவாரு. 9ஆம் இடம்னா எது வந்தாலும் சரி, திரிகோணஸ்தானத்தில் இருக்காரு. தலைக்கு மேலே பிரச்சனை வந்தால் பேஸ் பண்ணி வெளில வந்துடுவீங்க. இதுதான் 9ஆம் இடம். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நல்ல கிரகம் வேலை செய்து நீங்கள் எடுத்து கொண்டு போகணும் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க் லெவலில் பார்க்குறவங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க. பட்டையை கிளப்புங்க பாருங்க. அந்த குருபகவானோட வக்கர நிவர்த்தி பேசி இப்போ நட்சத்திரம் ரொம்பமா அல்லது முதல் நட்சத்திரம் மிருகசீரிடம் இடத்துல தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம், பொய் சொல்ல மாட்டேங்க, ஏமாற்ற முடியும், ஸ்ட்ரெயிட் பார்வடுங்க. ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு வேலை பார்ப்பாங்க. பயங்கரமாக புத்திசாலி குணம் இருக்கும். நல்லா பார்த்துங்க மிருகசீரிடத்தை பிறந்தவங்க. இனிமேல் உங்கள் நட்சத்திர அதிபதி கவலைப்படாதீங்க. 9ஆம் இடம் 10ஆம் இடம் சூப்பராக லாபத்தை உட்காந்துருவாங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு பையன் நீங்கள் சூப்பராக இருக்கும். இனிமேல்
இனிமேல் கெட்டதே வராது. வீட்டில் சுபகாரியம் சுபசலம் எல்லாமே என்ன இதுக்கு பண்ணி பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, இன்கம் பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய தடங்கள் தாமதம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மருத்துவமனைக்கு போகாத ஆளே கிடையாது. நீங்கள் எடுத்து பார்த்துங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 40 நாள் முன்னாடி அனுப்பி நீங்கள் போயிருப்பீங்க பாருங்க. இனிமேல் போக மாட்டீங்க. நிறைய செலவு இது மாதிரி இருந்திருக்கும், இனிமேல் இருக்காது. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்கி, வண்டி வாங்கி, வாகனம் வாங்கி, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்க, தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துங்க. கட்டிட சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்த திருவாதிரை எதுலையுமே பிரம்மாண்டமாக பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய வெறி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். திருவாதிரை பிறந்துட்டாவே இனிமேல் திருவாதிரை எது எடுத்தாலும் பாருங்கள் உங்களுமே வெற்றியாக வரும். தோல்வியே உங்களுக்கு கிடையவே கிடையாது. தோல்வியே கிடையவே கிடையாது. நிறைய வெற்றி மட்டும்தான் வரும் திருவாதிரை பிறந்துட்டாவே. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு, இந்த பிரம்மாண்டமான பெரிய பெரிய ஒர்க்கு பார்க்குறீங்க பாருங்கள், ஐடிஐ ஃபீல்டு, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணுறீங்க பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். திருவாதிரை பிறந்தவங்களுக்கு எல்லாமே டைமிங் இனிமேல் பக்காவாக அமையும். ஏன்னா உங்கள் நட்சத்திர அதிபதியோட புதன் பகவான் சேர்ந்திருக்கிறார். இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, சொத்தோ, பூமியோ, ஒரு சுப செலவு, சுபகாரியம், குடும்பத்தில் பண்ண போறீங்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு வராது. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் பாருங்க திருவாதிரை பிறந்தவங்களுக்கு. அடுத்த புனர்பூச நட்சத்திரம். பொறுமை, அமைதி, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், நல்ல அறிவான உணவோட நிறைய இருக்கும் பாருங்க. பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாற்ற மாட்டீங்க, யார்கிட்டையுமே கை கட்டி நிற்கணும் அவசியம் கிடையாது ராஜா. ஆனால் 3 மாதம் உங்களை புளிச்சு விட்டாரு. 4 மாதம் உங்களை 120 நாள் இதுக்கு முன்னாடி நான் எடுத்து பாருங்க. இன்னையிலேருந்து இன்னைக்கு 120 நாள் உங்களுக்கு கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. பொருளாதார, வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் கஷ்டமே வராது. இன்னையிலேருந்து உங்கள் காலம், எதிர்காலம் சூப்பராக இருக்கும். இப்போ வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, தொழிலில் ஒரு மாற்றம் வரப்போகுது, கணவன் ஒற்றுமையாக இருக்க போகுது, திருமணம் நடக்க போகுது, படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது, நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. இனிமேல் சேமிப்புங்கிறது அதிகமாக இருக்கும் பாருங்க. வீட்டில் ஒரு சுப செலவு, சுபகாரியம் நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களை தேடி வருது. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பண சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, வட்டி தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பரவடைய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.